நான் மழை பெஞ்சா குடை எடுத்துட்டு போவேன். அவ எனக்கு ஃபோன் பண்ணா நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். அவ என்ன கூப்பிட்டா நான் ஃபங்ஷன்ல கலந்துப்பேன். இதே மாரி நம்ம நெறைய பேசுவோம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது? ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது கண்டிஷனல் க்ளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் கிளாஸ பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப அதெல்லாம் தேவையில்ல. நமக்கு அந்த அளவுக்குலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு வேண்டாம். இந்த ஸ்ட்ரக்சர மட்டும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பார்ட் வந்து பிரசன்ட்டும், செகண்ட் பார்ட் வந்து ஃபியூச்சர்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, மழை பெஞ்சா நான் குடை எடுத்துட்டு போவேன். இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் டேக் அன் அம்ப்ரெல்லா. இஃப் ஷி கால்ஸ் மீ எனக்கு அவ ஃபோன் பண்ணானா, இஃப் ஷி கால்ஸ் மீ இது பிரசன்ட் ஃபார்ம். ஐ வில் லெட் யூ நோ நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். இது ஃபியூச்சர் ஃபார்ம். இஃப் ஷி இன்வைட்ஸ் மீ ஐ வில் அட்டெண்ட் த பார்ட்டி. அவ என்ன இன்வைட் பண்ணா, நான் வந்து அந்த பார்ட்டியில கலந்துப்பேன். இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பிரசன்ட் டென்ஸ்லயும், இன்னொன்னு ஃபியூச்சர் டென்ஸ்லயும் பார்த்தோம். 2 இடத்துலயும் ஃபியூச்சர் யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் யூ வில் கோ தேர், ஐ வில் கம் வித் யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. அது கிராமட்டிக்கலா ராங். ஓகேவா? இட் இஸ் அன் இன்கரெக்ட் சென்டென்ஸ் அப்படி சொல்லக்கூடாது. ஒண்ணு பிரசன்ட்ல இருக்கணும், ஒண்ணு ஃபியூச்சர்ல இருக்கணும். இது ஆக்சுவலி நம்ம வந்து கண்டிஷனல் கிளாஸ்ல டைப் 1 அப்படின்னு நம்ம சொல்வோம். உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுக்குறேன். ட்ரை பண்ணுங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல பேசலாம். இத எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க.